நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். பலன் கொடுப்பவரா, பலன் கொடுப்பவரா, பலன் கொடுப்பவரா, எல்லாவற்றையுமே செய்வேன். கிருபை அளிப்பவரா, கிருபை அளிப்பவரா, கிருபை அளிப்பவரா, எல்லாவற்றையுமே செய்வேன். ஜெயம் கொடுப்பவரா, ஜெயம் கொடுப்பவரா, ஜெயம் கொடுப்பவரா, எல்லாவற்றையுமே செய்வேன். நம்முடைய இந்த பெண்களின் நிகழ்ச்சியின் தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் யாக்கோபு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நாவும் நெருப்பு தான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்னியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பெண்களாகிய நம்மை படைத்தார். நம்மை பற்றி அவர் நன்கு அறிவார். நாம் எப்படி வாழ வேண்டும், நாம் எதற்காக படைக்கப்பட்டோம் என்றெல்லாம் தேவன் இந்த பரிசுத்த வேதாகமத்தில் எழுதி வைத்திருக்கிறார். தேவனுடைய அன்பை ருசித்துக் கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இது நன்றாய் விளங்கும். நாம் வாசித்த இந்த வசனத்திலே தேவன் நாவை பற்றி சொல்லுகிறார். பெண்களாகிய நமக்கு தேவன் இன்றைக்கு நினைப்பூட்ட விரும்புவது நம்முடைய நாவை நாம் எப்படி பிரயோஜனப்படுத்த வேண்டும் என்று. நாவு நெருப்பு என்று இந்த வசனம் சொல்லுகிறது. நெருப்பு என்றால் ஒரு இடத்திலே நெருப்பு இருந்தால் அது புகைந்து புகைந்து பெரிய அளவிலே அது அழிவை உண்டு பண்ணக்கூடும். நாவு நெருப்பு தான். அப்படி என்றால் நம்முடைய நாவினாலே பெரிய அழிவையும் உண்டு பண்ண முடியும். அது அநீதி நிறைந்த உலகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நம்முடைய நாவு ஒரு சிறிய அவயமா தான் இருக்கிறது. அதுல எலும்பு ஒன்றும் இல்லை. ஆனாலும் அது அநீதி நிறைந்த உலகம். அது எது வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் அது பேசும். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி நம்முடைய முழு சரீரத்தையும் ஒன்றுமில்லாமற் போக, அதாவது பாவம் பண்ணுவதற்குள்ள சக்தி இந்த நாவிற்கு இருக்கிறது என்று இந்த வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அப்படியானால் நம்முடைய நாவை நாம் எவ்வளவு ஜாக்கிரதையாக பிரயோஜனப்படுத்த வேண்டும் என்பதை நாம் நன்கு அறிந்து கொள்ளலாம். அது ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய ஜீவனையே நம்மை விட்டு எடுத்து விடக்கூடிய வல்லமை நம்முடைய நாவிற்கு இருக்கிறதா மட்டுமல்ல, நரக அக்னியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில இந்த சரீரத்தை அது நாவு கொளுத்தி விட வல்லமை இருக்கிறது. நரகத்திலே கூட நம்மை தள்ளி விடுகிறதற்கு அதனால முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நரக அக்னியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஒரு சங்கடமான ஒரு காரியம், வேதனையான ஒரு காரியம். நம்முடைய நாவை நாம் லேசாக நினைக்கிறோம். அதை எது வேண்டுமானாலும் பேசட்டும் என்று நாம் அதை பற்றி அக்கறை இல்லாமல் இருக்கலாம். முந்தின வசனம் சொல்லுகிறது, நாவானது சிறிய அவயவமாயிருந்து பெருமையானவைகளை பேசும். சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டையும் கொளுத்தி விடுகிறது. ஹல்லேலூயா. சோ அப்படி பார்க்கும் பொழுது நம்முடைய நாவு நம்முடைய வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொண்டு அதை அவ்வளவாக நாம் ஜாக்கிரதையோடு பிரயோஜனப்படுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுகிறது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். நான் வாசித்த வசனம் யாக்கோபு வசனமும் அதைத்தான் சொல்லுகிறது. நாவுக்கு நம்முடைய சரீரத்தை கொளுத்தி விடவும் நரகத்துல தள்ளிவிடக் கூட அதிகாரம் இருக்கான். நரகத்துல அந்த நாவு கொளுத்தி விடப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இதிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், இந்த உலகத்தின் வாழ்வும் மறுமையின் வாழ்வும் கூட அந்த நம்முடைய நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நாவு அவ்வளவு சிறிய அவயவமாயிருந்தும் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை பெண்களாகிய நாம் விசேஷமாக தெரிந்து கொள்ள வேண்டும்.
நாம் அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். இந்த நாவை நாம் எப்படி பிரயோஜனப்படுத்துகிறோம் அதை பொறுத்துதான் நாம் அதன் நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும். அநேக உதாரணங்களை இதற்கு நாம் சொல்ல முடியும். விசேஷமாக எல்லாருக்கும் நான் தெரிந்தபடி நம்முடைய வீட்டில் கேஸ் உபயோகப்படுத்துகிறோம். அந்த கேஸை எப்படி யூஸ் பண்ண வேண்டும், எந்த முறைப்படி யூஸ் பண்ண வேண்டும், எதற்கு யூஸ் பண்ண வேண்டும், எந்த நேரம் யூஸ் பண்ண வேண்டும் என்பதை அறிந்து நாம் உபயோகப்படுத்தும் பொழுதுதான் அது நமக்கு நன்மையாக காணப்படுகிறது. இல்லாவிட்டால் அது எல்லாமே அழிவை உண்டு பண்ணிவிடும். அதே போதுதான் நம்முடைய நாவும். ஆகவே நாம் வீட்டிலேயும் வெளியிலேயும் நாம் பேசுகிற வார்த்தைகளிலே நாம் மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்கிறது, தன் வாய் ஞானம் விளங்க திறக்கிறார். புத்திசாலியான ஸ்திரீ தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள். ஹல்லேலூயா. தயையுள்ள போதகம் அவள் நாவின் கீழ் இருக்கிறது. தேவையில்லாமல் வீட்டிலே கணவனிடத்திலே அல்லது பிள்ளைகளிடத்திலே கோபப்படுகிறதோ, கோபத்தோடு அறிவுரை சொல்லுகிறதோ அதெல்லாம் அங்கே செல்லுபடி ஆகாது. அங்கே அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஞானம் விளங்க நம்முடைய வாய் திறக்க வேண்டும். மட்டுமல்ல, நாம் போதகம் பண்ணும்போது அதிலே ஒரு தயவு காணப்பட வேண்டும். பிள்ளைகளிடத்துல பேசும் பொழுது, கணவரிடத்துல பேசும் பொழுது நாம் தயவு காட்டி உள்ள சொற்களை நாம் பேச வேண்டும். அதுதான் நமக்கு ஜீவனை தரும், நன்மையை தரும் என்று சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, பெண்களாகிய நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளை குறித்தும் மிகவும் ஜாக்கிரதையாயிருப்போம். தேவனுடைய ஆசீர்வாதங்களை இம்மையிலும் மறுமையை சுதந்திரித்துக் கொள்ளுவோம். அதற்கேற்ற கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக ஜெபிப்போம். எங்களை கிருபையை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல பெண்களின் நிகழ்ச்சிக்காக நன்றி. இந்த நாளிலும் நாங்கள் எங்கள் நாவை எப்படி பிரயோஜனப்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் எங்களுக்கு திட்டமும் தெளிவுமாக சொல்லியிருக்கீங்கப்பா. தேவன் தாமே எங்களோடு கூட இருந்து எங்கள் நாவை எங்கள் ஜீவனுக்கு ஏதுவாக, ஆசீர்வாதங்களுக்கு ஏதுவாக பிரயோஜனப்படுத்த வேண்டிய நல்ல கிருபைகளை தந்து வழி நடத்துவீராக. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். God bless you.